பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை தொடர்ந்து திருச்சதகத்தில் அறிவுறுத்தலை பாடுகிறார். அறியானே, யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்து எம்பெரியானே, சிறியேனை ஆட்கொண்ட பெய் கழல் கீழ் விரையார்ந்த மலர் தூவேன், வியந்து அலறேன் நயந்து உருகேன், தரியேன் நான் ஆம் ஆறு என் சாவேன் நான் சாவேனே அப்படின்னு பாடுறார். அம்பரவா அப்படின்னா சித்து, ஆகாசம் அல்லது சிதம்பர ரகசியமானவனே. அம்பலத்து எம்பெரியானே அப்படின்னா சபாபதியே. பெய் கழல் அப்படின்னா அணிந்துள்ள கழல். விரை அப்படின்னா மனம். நயந்து அப்படின்னா அன்போடு கூடி. தரியேன் அப்படின்னா இப்படி இருக்க மாட்டேன். அறியானே அப்படின்னா முனிவர் தேவர் முதலியோர்க்கு கூட காண்பதற்கு அறியானே. நீ சிதம்பர ரகசியமாக அல்லது நிர்குண சொரூபமாக இருப்பது யாருக்குமே விளங்காது. உன்னை அப்படியே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு நிர்குண பிரம்மம், தகராலயம், சிதாகாசம், சிதம்பர ரகசியம். அதனால் நீ எப்படி இருக்க அப்படின்னா மனத்துக்கு அப்பாற்பட்ட நிலையாக இருக்க. அதனால் நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்? மனதோடு கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி மனதோடு கூடியவர்களாக இருக்கிற எங்களால் நீ மனதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கிறாய் அல்லவா? உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ அரியவன், மிகவும் அற்புதமானவன். எங்களையெல்லாம் தாண்டி நீ நிற்கிற. நீ ஒரு சூட்சமமாக நிற்கிற. அதனால் எங்கள்கிட்ட இருக்கிற கருவிகள், எங்ககிட்ட இருக்க உபகரணங்கள், எங்ககிட்ட இருக்கிற அறிவு, செல்வம், இதையெல்லாம் வச்சு உன்னை பார்க்கலாம் அப்படின்னா நீ சிக்கவே மாட்டேங்கிறியே. அப்படின்னா நீ சிக்கலை, எங்ககிட்ட அகப்படலை அப்படிங்கிறதுனால நீ இல்லைன்னு முடிவு பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நீ தான் எங்கேயும் இருக்கியே. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? அறியானே அப்படின்னு சொல்லிட்டு, அறிவதற்கு ரொம்ப ரொம்ப கடினமானவனே, உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லையே, உன்னை காண முடியவில்லையே, பெரிய அரியவனாயிற்றே நீ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ இல்லைன்னு முடிவு பண்ணிடலாமா அப்படின்னா முடியாது. ஏன் தெரியுமா? யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்து எம்பெரியானே அப்படிங்கிறார். எல்லாருக்கும் உணரக்கூடிய அளவுக்கு நீ என்ன பண்ணியிருக்க? இந்த உலகம் முழுக்க அம்பரவா அப்படின்னா ஆகாசமாக நீ பரவி நிற்கின்றாய். இந்த உலகம் முழுக்க நீதானே நிற்கின்றாய், ஆகாய பெருவெளியாக. அதை உணர வேண்டுமானால் ஒரு ஞானம் இருக்க வேண்டும். ஏன்னா நீ கண்ணுக்கு தெரியல. ஞான பெருவெளியாய் நீ அகன்று பறந்து விரிந்து இவ்வுலகம் முழுக்க வியாபித்து எங்கும் நீ நிறைந்தவனாய் நிறைந்து நிற்கின்றாய். உன்னை எங்களால் பார்க்க முடியல, உன்னை எங்களால் உணர்ந்துக்க முடியல. அப்போ நீ என்ன பண்ணுற? உங்களுக்கு புரியல. நீங்கள் வெளியில் பார்க்காதீங்க, புறக்கண்களை வைத்து கொண்டு உள்ளே பாருங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்குற யோக முறையெல்லாம் வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள். இப்போவும் நிறைய யோக முறைகள் வைத்திருக்கிறார்கள், தியானம் வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா உள்நோக்கிய பயணம் நமக்கு ஏற்படும். அப்போ உள்ளொளி பயணத்தில் அகத்திலேயே இருப்பவனை நாம் காணலாம். இந்த வெளியில் ஐம்பூதங்களில் முதல் பூதமாக இருப்பது தான் ஆகாசம். இந்த ஐம்பூதங்கள் மாதிரி தான் நம்மளுடைய உடலும் ஐம்பூதங்களால் ஆனது தான். அப்போ நம்ம உள்ள ரொம்ப உற்று நோக்கினோமானால் நம்மளுடைய உடம்புலையும் அந்த ஆகாசம் நிரம்பி இருக்கிறது. அதுக்கான ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு பயிற்சி தேவை, ஒரு முயற்சி தேவை, ஒரு பெரிய பக்தி தேவை. அதை நாம் பண்ணுறதில்ல. இதை தான் பெரியவங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் நீ எப்படி இருக்க? பெருவெளியாய் அம்பரமாய் நிற்கின்றவனை ரெண்டாவது முயற்சியாக என்னது? உள்ளுக்குள்ளே போய் பார்க்கறது. அதுவும் எங்களுக்கு தெரியல. அதனால் நீ என்ன பண்ண? அம்பரவா அம்பலத்து என் பெரியோனே, நீ பெரியான், ரொம்ப பெரியவன். அதனால் நீ என்ன பண்ணுற? சரி, இவங்களுக்கு ஆகாசத்தை வெளியில் உணர்ந்துக்கவும் முடியல, உள்நோக்கி போய் தவம் பண்ணி தியானம் பண்ணி பார்க்கலான்னா அதுவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கருணாமூர்த்தி இல்லையா? அதனால் நீ என்ன பண்ண? இந்த சூட்சம வடிவம்லாம் வேண்டாம், ஸ்தூல வடிவத்தில் வரலாமே அப்படின்னு அடியார்களின் மீது பெரும் கருணை கொண்டு தில்லைக்கு வந்த. தில்லைக்கு வந்து சும்மா நீ நிற்கல. எங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்? பாட்டு பிடிக்கும், நடனம் பிடிக்கும். அதனால் நீ என்ன செய்த? அழகா இசையோடு கூடிய ஆனந்த நடனத்தை ஆடி காட்டுகிறாய். அப்போனா பக்தர்களுக்கு ரொம்ப எளிதாக அப்படியே உன்னை பார்த்து, ஆகா நடராஜர் ஆடுகிறார், அதுவும் ஒற்றை காலை தூக்கிக்கிட்டு நிற்கிறார், அப்புறம் ஒரு காலை தூக்கி மேலே தலைக்கு மேலே கொண்டு வந்து நிற்கிறார், இப்படி நம்மளை இப்படி அவருடைய ஒரு திருவடியை பிடித்து கொண்டால் அவர் என்ன செய்வார்? அப்படியே தூக்கிக்கிட்டே போய் அந்த ஞான பெருவெளியை நம்மையும் அடைய வைப்பார். அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக நீ சிதம்பரத்தில் வந்து அழகாக டான்ஸ் ஆடி காட்டுற. அதனால் நீயே பெரியோன், எங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எளிமையாக வந்து ஆட்கொள்வதற்கு எல்லா வழிகளையும் செய்கிறாய் அல்லவா? அதனால் நீயே பெரியோனே. ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவங்க? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சிறியேனை, நான் ரொம்ப சிறியவன், அற்ப மானுடன். ஏன் தெரியுமா? நீ என்ன பண்ண? ஆட்கொண்ட பெய் கழல் கீழ், நீ என்னை ஆட்கொண்டாய். திருப்பெருந்துறையில் குருந்தை மரத்தடியில் அடியார்களுடன் வந்து குருவருளாக எனக்கு உபதேசத்தை அளித்து உன் திருக்கழல்களை எனக்கு காட்டினாய். நீ அழகாக எனக்கு நேராக காமிச்ச. அப்படி காமிச்ச பிறகு நான் என்ன செஞ்சுருக்கணும்? விரையார்ந்த மலர் தூவேன். நான் வந்து உனக்கு என்ன செஞ்சுருக்கணும்னா, ரொம்ப சந்தோஷமாக உனக்கு விரையார்ந்த மலர் அப்படின்னா மனம் நிறைந்த மலர்கள், மலர் தூவேன் அப்படின்னு சொல்கிறார். தூவேன் அப்படிங்கிறது மெல்லமாக மென்மையாக போடுறது. ஹார்டாக எதையாவது போட்டால் உனக்கு வலிச்சிரும்னு நான் என்ன செய்யணும்? அழகான மனம் நிறைந்த மென்மையான மலர்களை உனக்கு தூவி இருக்க வேண்டும். நான் தூவலையே. நீ ரொம்ப மென்மையானவன் அப்படிங்கிறனால நான் மென்மையான மலர்களை தூவி உன்னை வணங்கி இருக்கணும் இல்லையா? இந்த செயல் முதல் கரணம், முதல் உபாயம் உன்னை அடைவதற்கு. அந்த மாதிரி நான் செய்யலையே. அப்புறம் நான் அது செய்ய முடியல, வேற ஒன்று செஞ்சுருக்கலாம். என்ன செஞ்சுருக்கலாம்? வியந்து அலறேன். ஆகா, இறைவன் எனக்கு காட்சி கொடுத்தோடனே நமக்கு ஏதாவது ஆச்சரியமான ஒரு காட்சியை கண்டோமானால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஆ ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தில் அப்படியே உணர்ச்சி பெருக்கில் நமக்கு ஓசை வெளிவரும் அல்லவா? அப்படி நான் வியந்து அலறேன். நான் வியந்து அலறி இருக்கணும். ஏன்? நீ நேராகவே இந்த புறக்கண்களுக்கு உன் திருக்கழல்களை காட்டினாய். நான் என்ன செய்திருக்க வேண்டும்? வியந்து அலறி உன்னை பாடியிருக்க வேண்டும், உன் நாமத்தை ஜபித்திருக்க வேண்டும். நான் அப்படியே ஹரஹர மகாதேவா, சங்கரா, சிவாய நம அப்படின்லாம் சத்தம் போட்டு பாடி அலறி இருக்கணுமே. அதுவும் நான் பண்ணலை. அப்போ இன்னும் செயலான பூவையும் நான் தூவலை, பாட்டான என்னுடைய வாக்கால் உன்னை நான் பாடி அலறவில்லை. சரி, இது ரெண்டுமே எப்போவுமே செய்ய முடியுமா? 24 மணி நேரமும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அது இல்லை. அப்போ நான் இன்னொன்று கூட செஞ்சுருக்கலாம், ரொம்ப எளிது. என்ன செஞ்சுருக்கலாம்? நயந்து உருகேன். நயந்துன்னா விரும்பி, விரும்பி நான் என்ன பண்ணியிருக்கணும்? உருகி 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 உன்னை நினச்சி உருகி இருக்கணும், குழஞ்சிருக்கணும். உன்னை நினச்சி நான் அவ்வளோ உருகி இருக்கணும். அதுவும் நான் பண்ணலை. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? தரியேன். இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, இப்படி இருக்க மாட்டேன், நான் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நானாக அப்படி தான் இருக்கிறேன், என்னுடைய ரொம்ப சிறுமையாக இருக்கேன், நான் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தன் மனதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறார். மனசே, நீ இதெல்லாம் செஞ்சுருக்கணும் இல்லையா? நீ உந்தி தள்ளியிருக்கணும் இல்லையா? இந்த ஐம்புலன்கள் வேறு வேறு நம்மளை ஐம்பொறிகளை நோக்கி நம்மளை இழுத்து செல்லும். ஆனால் மனம்தானே டைரக்டர், கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கணும். நீ பண்ணலை. திருவடி கழல்களை நம்ம பார்த்தோம்ல, மனதே நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும்? என்னை உந்தி தள்ளியிருக்கணும், மலர் சூடு அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும்,
பாடுன்னு சொல்லியிருந்துருக்கணும், உருகுன்னு சொல்லியிருந்துருக்கணும். நாம் இது 3மே செய்யலை. அப்போ நமக்கான வழி என்ன? நாம் யாரு என் சாவேன். நான் வேற என்ன செய்ய முடியும்? எனக்கு உய்யும் வழிதான் என்ன? ஒரு வழிதான் இருக்குது, இறப்பேன், சாவேன். நான் சாவேனே அப்படின்னு திரும்பவும் இதை அழுத்தமாக 2வது முறை சொல்கிறார், சாவேனே. அப்படின்னா இதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று, நான் சாவேன், உன்னை நினைக்காததுனால எனக்கு நற்கதி கிடைக்காது, சாவேன். 2வது, திரும்பவும் நான் சாவேனே அப்படின்னா இப்படியே நான் உணர்ந்து கொள்ளாமலே உன்னை பார்த்த பிறகும் உன்னை இந்த முக்கரணங்களால் வழிபடாமல் இருந்தேனானால் சாவேன், நான் சாவேனே. திரும்ப திரும்ப அடுத்தடுத்த பிறவி எடுத்து 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 மீண்டும் மீண்டும் இறப்பேனே. இந்த பிறவி சங்கிலி சுழலில், இந்த லௌகீக வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நான் மாட்டிக்கொள்வேனே, அகப்படுவேனே. சாவேன், நான் சாவேனே. திரும்ப திரும்ப நான் இறந்து இறந்து பிறப்பேனே, இந்த சுழலில் மாட்டிக்கொள்வேனேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மனத்துக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறார் அப்படின்னா, மனமே கவனமாக இரு. நமக்கு கடவுள் ரொம்ப பெரும் கருணையால் கொண்டு வந்து அழகாக காட்சி கொடுத்துட்டாரு திருக்கழலை. நாம் செய்ய மறுக்கிறோம் இந்த 3ஐயும். அதனால் இப்போ நமக்கு தெரிஞ்சிடுதில்ல நாம் இதை தப்பு பண்ணுறோன்னு. அதனால் நாம் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும்? அவரையே நினைக்கணும், அவரையே பாடணும், அவருக்கு மலர் தூவி வழிபட வேண்டும். அப்படிங்கிறத தான் இவர் தன்னுடைய மனதுக்கு எதெல்லாம் செய்யலை அப்படின்னு நெகட்டிவாக சொல்லி எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இம்ப்ளை பண்ணுறாரு. அதனால் நாமும் இறைவனை மனதால் நினைத்து உருகலாம், அவருடைய நாமத்தை நாமும் பாடி மகிழலாம், அவருக்கு மலர் தூவி நாமும் வணங்கலாம், அப்படியே அவருடைய திருவடிகளை அடையலாம். அவருடைய திருவடிகளை அடைந்தோமானால் அவருடைய பேரருள் நமக்கு கிட்டும். அதனால் அரியவனான இறைவனை, பெரியவனான அம்பலத்தில் ஆடுபவனை சிறியவனான நாம் வணங்கி வழிபட்டு அவனருளை பெறலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.